نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال عيدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقد قال نبينا صلى الله عليه وسلم تناكحوا وتعاندوا وتكاثروا وإني أباهيكم الأمم يوم القيامة قبلت نكاحها وتعزيزها بالصلاة المقبول ورضيت به وبها அவனுடைய மகள் பெண்ணை 120 கிராம் தங்கமாவதற்கு அந்த பெண்ணுடைய தரப்பாளருக்கு வகையாக இருந்து உங்களுக்கு சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட 120 கிராம் தங்கமாவதற்கு அப்பாடே உங்களுடைய மனைவியாக மனப்பூர்வமாக அவர்கள் அஸ்லாம் அவரது மகள் அர்வா என்ற பெண்ணை 120 கிராம் தங்கமாவதற்கு அந்த பெண்ணுடைய தரப்பாளருக்கு வகையாக இருந்து இங்கு கூடியிருக்கிற சபையில் சாத்தியாக உங்களுக்கு சேர்த்து தந்தேன். இப்போது சொல்லப்பட்ட 120 கிராம் தங்கமாவதற்கு அப்பா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பொருந்திக்கொண்டேன். பெருமக்களே, பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, இளம் சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய முற்பகல் பொழுதில் என்னுடைய இதயம் கடைந்த சலாத்தினை உதக்கன் சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பள்ளிவாசலுக்கு உள்ளேயும் பள்ளிவாசலுக்கு வெளியிலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அன்பு கூர்ந்து பந்தலுக்கு முன்னால் வந்து அமருமாறு மிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி இப்பொழுது துவங்குகிறது. பள்ளிவாசலில் வைத்து திருமணம் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் முதலிலே வக்ஃப் செய்வதுதான் பள்ளிவாசலுக்குரிய தகுதியை கொடுக்கும் என்ற காரணத்தினாலே நிகழ்ச்சிகளுக்கு முன்பதாகவே பள்ளிவாசல் வக்ஃப் செய்து திறக்கப்பட்டு அதற்கு பிறகு 2 நிக்காஹுகள் இங்கே நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த மாப்பிள்ளை மணமக்களுக்கு வல்ல அல்லாஹ் இவ்வுலகத்திலும் வெற்றியை வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போமாக. இந்த பள்ளிவாசல் இங்கே 3 பெருமக்கள் பேசியிருக்கின்றார்கள். பட்டுக்கோட்டை மணிக்குண்டு பள்ளியுடைய பேஷிமாம் பீர் முகமது ஃபைசி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியுடைய அரபித்துறை பேராசிரியர் முகமது இஸ்மாயில் MA MPhil அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அடுத்தாற்போல நமக்கு அருகிலே இருக்கின்ற மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் MS ஹிதாயத்துல்லா அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். தலைமை உரை ஏற்க இருக்கின்ற தேங்கை ஷர்ஃபுதீன் மிஸ்பாஹி அவர்கள் ஜும்மா பிரசங்கத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஜும்மா பிரசங்கத்தை நிகழ்த்துவார்கள். அதற்கு முன்பதாக இன்று ஜும்மா நாள் பல வேளைகளுக்கு நடுவிலே பேச்சாளர்களாக வரவேண்டியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3ஆவதாக வந்த ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களுக்கு முதல் வாய்ப்பினை கொடுத்து பேசியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு முன்பதாக நான் சில விஷயங்களை பேச வேண்டும். இந்த பள்ளிவாசல் நமது ஊரினுடைய 37வது பள்ளிவாசலாக திறக்கப்படுகிறது.
காயல்பட்டினம், கீழக்கரை போன்ற ஊர்களில் தான் 50க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அந்த வரிசையில் 36 பள்ளிகளை அடுத்து 37வது பள்ளியாக இந்த மஸ்ஜித் இப்ராஹிம் என்ற பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய இடத்திற்கு நிலத்தை வழங்கிய அன்பிற்குரிய சகோதரர் ஷரஃபுத்தீன் அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய பெயரையே இந்த பள்ளிக்கு வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, ஆனால் இப்ராஹிம் என்பது நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்தாற் போல முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்திற்கு காரணமான நம்முடைய இப்ராஹிம் நபி அவர்களுடைய பெயர் இதுவாகவே இருக்கிறது. கஅபத்துல்லாவை முதன்முதலாக கட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயராலேயே இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. பல பேருக்கு பல கேள்விகள். ஆட்களே இல்லாத இந்த இடத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இவ்வளவு அவசரமாக வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 36 பள்ளிவாசல்களுக்கும் சிறிய சிறிய மஹல்லாக்கள் தான் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மஸ்ஜித் இப்ராஹிம் பள்ளிவாசல் தான் மிகப்பெரிய மஹல்லாவுடைய பள்ளிவாசலாக இருக்கிறது. இதை சுற்றிலும் சத்தாம் நகர் என்ற ஒரு பகுதி, பாத்திமா நகர் என்ற ஒரு பகுதி, அடுத்தாற் போல கிரானி பிளே கிரவுண்ட் என்ற இன்னொரு பகுதி, அடுத்தாற் போல இப்ராஹிம் என்ற இன்னொரு மனை வளாகம், இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வீடுகள் ஒரே நேரத்திலே வர இருக்கின்ற வாய்ப்பு இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிறது. இந்த பள்ளிவாசலிலே ஜும்மா வைக்க வேண்டும் என்று உலமாக்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, தொலை தூரத்தில் இருக்கிறதே, ஒரு மயானம் போன்ற இடத்திலே இருக்கிறதே, ஷாஃபி மதஹபின்படி தொழுது வருவதற்கு 40 ஆட்கள் கிடைப்பார்களா என்று கேட்ட கேள்விக்கு உடனே பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஷரஃபுத்தீன் அவர்கள் சுதுபு தொழுதுவிட்டு காலையிலே வந்து இங்கே இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய வீடு வீடாக சென்று ஆட்களை கணக்கெடுத்த போது, நாங்கள் இங்கே ஜும்மா துவக்கப்பட்டால் நாங்கள் இங்கே ஜும்மா தொழுவோம் என்று சொல்லி 57 நபர்கள் கையெழுத்திட்டு அவர்களோட போன் நம்பரோடு அந்த அத்தாட்சி அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்ஹம்து சூராவாவது தெரிய வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறதே, அது தெரியுமா என்று கேட்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு சிலருக்கு தெரியவில்லை என்றால் நானே அவர்களுக்கு ஓதி கொடுத்து அவர்களை ஓத வைக்கிறேன் என்று சொல்லி மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பள்ளிவாசலை கட்டி முடித்ததோடு இங்கே ஜும்மாவும் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனையோ பேரிடத்திலே கோடிக்கணக்கிலே பணம் இருக்கிறது, எத்தனையோ பேரிடத்திலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது, எத்தனையோ பேரிடத்திலே ஆட்கள் வசதிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கட்டாத பள்ளி அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினாலே அன்பு சகோதரர் ஷரஃபுத்தீன், அன்பு சகோதரர் SMS அப்துல் ஜலீல் ஆகியோருடைய மனதிலே அல்லாஹ் தஆலா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இங்கு ஒரு பள்ளியை நிர்மாணிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பெரும் முயற்சிகளுக்கு இடையிலே இந்த பள்ளியை நிறைவேற்றிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளியை போல 3 1 பங்குதான் ஆரம்பத்திலே பள்ளி கட்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது வளர வளர வருகின்றவர்கள் எல்லாம் பார்க்க இந்த பள்ளியை ஒரு 100 ஆண்டுகளுக்கு போதுமானதாக முன்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏற்றதாக பள்ளியை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு எக்ஸ்டென்ஷன் என்று 4 எக்ஸ்டென்ஷன்களை பண்ணி இந்த பள்ளியை மிக அருமையாக அமைத்திருக்கிறார்கள். அதோடு உள்ளே புகுந்தவுடனே வெள்ளை மாளிகைக்குள்ளே புகுந்தது போல ஒரு அற்புதமான உணர்விலே இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலே ஏசி தேவைப்பட்டால் கூட அதை செய்து கொள்வதற்கான வசதியும் இருக்கிறது, மக்களும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது நிச்சயமாக அமையும், அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பள்ளிவாசல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்று சொன்னேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே
இருந்த பள்ளிகளை எல்லாம் நீங்கள் பல வரலாற்று ஏடுகளிலே பார்த்திருப்போம். முதலாக காபத்துல்லாவில் இருந்து மதீனா நகரை நோக்கி ஹிஜ்ரத்து செல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களுமாக சேர்ந்து களிமண் சேற்றையும் கிடைக்கக்கூடிய கற்களையும் வைத்து ஒரு பள்ளிவாசலை கட்டினார். அந்த குடும்பத்துக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத்தக சக்னுல்லஹும் நபியே உங்கள் ஸலவாத் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நிம்மதி. இன்கம் டாக்ஸ் கட்டலா நிம்மதி, சேல் டாக்ஸ் கட்டலா நிம்மதி, அல்லாஹ் டாக்ஸ் ஆகிய ஜக்காத்தை நீங்க கட்டினீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு அல்லாஹ் தெளிவா சொல்றான். அடுத்த வசனத்தை சொல்றான் யக்பலு தௌபா. உங்களுக்கு புரியலையான்னு கேட்டு சொல்றான். உங்களுக்கு ஜகாத் தேவையில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இந்த வசனத்தில் ஹதீஸ் எப்படி கேக்குறாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் எதுக்கு இந்த ஜகாத் வாங்குறான்? அதனால மண்டலத்துல ஜலீல் சாபு 5000 ரூபாய் கொடுப்பாரு, சர்வுதீன் 10000 கொடுப்பாரு, இப்படி அஸ்லம் சாஹிப் 10000 கொடுப்பாரு. இது அல்லாஹ்வுக்கு எதுக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜகாத் பைத்துல் மாலுக்கு வந்து அங்கிருந்து ஒரு ஏழை கையில் விழும் பொழுது அவன் ஏழை இல்லை, நீங்க பார்க்கலாம் ஏழைன்னு, அல்லாஹ்வே தனது வலது கையால் பெற்றுக் கொள்கிறான். அவன் காசு அவனே வாங்கிக்கிறான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இங்க இருந்து வந்ததுதான், வேற எங்க இருந்து வரல. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியா ஒரு வசனத்துல அல்லாஹ் நெத்தியடி அடிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன போயிடும்? உங்க நான் சொல்றேன், அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸதகா ரத்துல் பலா வல் கலா. சதக்கா என்பது பலாய் முசீபத்தை நீக்கும், கலா கதரை மாற்றும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். பக்கத்துல கவிஞர் இருக்கார், அதனால பாடுறேன். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குடிபடித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இது யாரோ எழுந்த பாட்டு இல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தான் அவங்க பாட்டா பாடுறாங்க. ஆகவே உங்க 97 இருந்து ஒரு 7 கொடுத்து உங்க 7 போக்கிக்கங்க. அப்ப கூட 90 ரூபாய் உங்கள்ட்ட இருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில ஜக்காத் வேறு, சதக்கா வேறு. ஜக்காத்துக்கு 2 பட்ட பேரு, ஒன்னு மாலுல்லா, இன்னொன்னு ஔசாஹுன்னாஸ், மனிதர்களுடைய அழுக்கு, மனிதர்களுடைய விஷம். நீங்க சம்பாதிச்ச பணத்துல அந்த 2000 ரூபாய் விஷம். இது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த விஷத்தை நீ என்ன செய்யணும் தெரியுமா? தூக்கி எரிஞ்சிடணும். நைட்ல நான் என் காசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் பிரியாணி சாப்பிட்டேன். அடுத்த நாளைகளே காலையில போய் டாய்லெட்ல உட்கார்ந்து வந்துச்சு, நான் எடுத்து வைக்க மாட்டேன், ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? அந்த அசிங்கத்தை கையில எடுக்க மாட்டோம். ஆனா நம்ம சம்பாதிச்ச பணம் நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் பணக்காரர்களுக்கு ஜகாத் எப்படின்னு சொன்னா அது அசிங்கம், அது விஷம். ஏழைகளுக்கு அது பரிசுத்தம். ஏழைகளுக்கு ஜகாத் என்பது பரிசுத்தத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அதுல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். அதாவது 83வது வசனம் சூரே பக்ரா 2வது அத்தியாயம். அதுல சொல்றான், பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் சதக்கா செய்யுங்கள். சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே அக்கீமு ஸலாத் வ ஆத்து ஸக்கா, இன்னும் தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை செலுத்துவார்கள். ஜக்காத் வேற, சதக்கா வேற. இதை புரிந்து கொண்டால் நான் உண்மையான முஸ்லிம். மறுமையில நாம தண்டனையிலிருந்து எப்படிப்பட்ட தண்டனை என்பதை குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறேன். தண்டனை என்பது 70வது அத்தியாயம் 4வது வசனம். புரிஞ்சுக்கங்க. ஜக்காத் அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் தண்டனை யாருக்கு தெரியுமா? மூமினுக்கு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நாள் 50,000 வருடங்கள் போல் சுவையானதாக இருக்கும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தனது செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஜக்காத் செலுத்தாதவர்களுக்கு அந்நாளில் வழங்கப்படும் தண்டனை பற்றி கூறும்போது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியில் அந்த நாளில் தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதன் அளவு எழுதுமா? நீங்கள் கணக்கிடக்கூடிய 50,000 வருஷம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கஷ்டப்பட்டு தொழுறீங்க,
நோம்பு வைக்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஜக்காத்துல கோட்டை விட்டு மறுமையில போய் 50,000 வருஷம் தண்டனையை அனுபவிக்க கூடாது. அற்ப காசு 2000 ரூபாய் கணக்கு பண்ணி உங்க பள்ளிவாசல்ல பைத்துல் மாலை உருவாக்கி அந்த பைத்துல் மால் மூலமாக ஜக்காத்தை செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். குல் அன்புசக்கும் அஹலிக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஜக்காத்துங்கிற கடமை எப்படி அகீமு ஸலா தொழுகை, அதே போன்று ஆத்து ஜக்கா ஜக்காத்தை செலுத்த வேண்டியது. அது டாக்ஸ் டு பி ரெமிட்டட், டு பி பெய்ட், நாட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட். அது எடுத்து கொடுக்கிற பொருள் அல்ல. அதை கொண்டு போய் பள்ளிவாசல்ல கொடுங்க. பைத்துல் மாலை அதிராமண்டத்துல 10 முஹல்லாவையால் உருவாக்குங்க. எந்த பள்ளியில பைத்துல் மால் இல்லையோ அது அல்லாஹ்வுடைய பள்ளியாகவும் ரசூலுடைய பள்ளியாகவும் இருக்க முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ் தன் பள்ளியில பைத்துல் மாலை துவங்கினார்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த உதவியை நாம் எல்லோரும் சேர்ந்து மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உலமா பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த என்னை அழைப்புக்கு காரணமாக நம்முடைய சர்புதீன் சாப் அவர்களுக்கும் நம்முடைய ஜலீல் சாப் அவர்களுக்கும் மற்றும் அப்துல் காதர் போன்ற அத்தனை பேருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் யார் எதுன்னு சொல்லல. ஜமாத்துல் உலமாவும் ஐக்கிய ஜமாத்தும் நமக்கு ஒரு தகவல் சொல்லி இருக்கு. அந்த தகவல் படி இந்த தேர்தலிலே நாம் சரியாக நம்முடைய கடமையை நிறைவேற்றினால் வரக்கூடிய காலத்திலே நமக்கு அநியாயக்கார அரசர்கள் இருக்க மாட்டார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்வையும் நமக்கு தந்தல் புரிவானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல கட்டளைகள் கூறுகிறார். அல்லாஹ் எந்த கட்டளைகளை எல்லாம் சொல்கிறானோ எல்லாமே நமக்கு கடமை அல்ல. உதாரணத்திற்கு அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா என்றால் சலாத்தும் ஜகாத்தும் கடமை. சலாத் என்பது எப்பெல்லாம் கடமை, யார் யாருக்கெல்லாம் கடமை, அது ஒண்ணு இருக்கு. மாதவிடாய் வந்த பெண்ணுக்கு தொழுகை கடமை கிடையாது. அப்ப பைத்தியக்காரனுக்கு கடமை கிடையாது, அவன் பைத்தியம் தெரியும் வரை. பாலிக ஆகாதவனுக்கு பாலிக ஆகாத வரை கடமை கிடையாது. காபிருக்கு தொழுகை கடமை கிடையாது. அல்லாஹ் தொழுகை கடமை என்றால் யாருக்கு கடமை, எப்பொழுது கடமை என்று ஒன்று இருக்கிறது. ஜகாத் கடமை என்றால் யாருக்கு கடமை, எப்பொழுது கடமை என்று இருக்கிறது. தொழுக வருவர்கள் எல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால் சிரமமா போயிடும். அப்புறம் மல்யாசல கட்டி பிரயோஜனம் இல்லாம போயிடும். 37வது பள்ளி 57 நபர்களை கொண்ட குழுவில் அமைந்திருக்கிறது என்றால் அந்த 57 நபர்களிடம் சைன் வாங்கியிருக்காங்க, நீங்க தொழுக வாங்க. இப்படி நாம் தொழுகைக்கு அழைக்க வேண்டிய சூழலில் தொழுக வர்றவங்க எல்லாம் ஜகாத் கொடுத்தா என்னவா? அப்ப ஜகாத் யாருக்கு கடமை? யாரெல்லாம் பொருள் வைத்திருக்கிறார்களோ, ஓராண்டை பூர்த்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடமை. அப்ப தொழுகை கடமை, ஜகாத் கடமை. அது யாருக்கு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அவர்களுக்கு கடமை. அடுத்தபடியாக ஃபஸ்தாது, நீங்கள் வேட்டையாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேட்டையாடுவது கடமையா? முபாஹ், ஆகுமான விஷயம். ஃபன்கிஹு மா தாதலக்கும் மினன் நிசா மத்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் நிக்கா முடியுங்கள், 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ என்று அல்லாஹ் சொல்கிறான். நிக்கா கடமையா? சுன்னத்து. சிலது முபாஹ் ஆகுமானது, சிலது சுன்னத்து நடைமுறை, சிலது வாஜிபு, சிலது ஃபர்லு என்று பிரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். மேலோட்டமாக நாம் எதையும் முடிவெடுத்து விட முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் உலகில் முதல் தோன்றிய பள்ளி என்று அல்லாஹ் பேசுகிறார். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் தொகுப்பாளர் சொன்னாங்க, முதல் பள்ளியை கட்டியது இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி பள்ளியை கட்டவில்லை, அடித்தளத்தை உயர்த்தினார்கள். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ, கவாயித் என்ற வார்த்தைக்கு அல் ஜுதுர் என்று சொல்கிறார்கள். அதனுடைய சுவர்களை எழுப்புகிறார்கள். அப்ப ஆரம்பத்தில் யாரு கட்டினது? தெளிவான விஷயங்கள் நமக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வரல. கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒன்னு ஆதம் நபி கட்டியிருப்பாங்க அல்லது மலக்குமார்கள் கட்டியிருப்பாங்க என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். பள்ளியை
அல்லாஹ் யாரையோ வைத்து கட்டினான், சிதிலம் அடைந்தது. அதை முதல் முறையாக அவருடைய சுவர்களை எழுப்பி உயர்த்தி தந்தவர் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமை புதல்வர் இஸ்மாயில் நபி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தி உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா. பக்கா என்ற இடத்தில் அது அமையப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத் பொருந்திய பக்கா. பக்கா என்ற வார்த்தைக்கு அரபியில் அழுகை என்று பொருள். பக்கா மருவி மக்காவாக மாறுது. அந்த பள்ளியை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க துஆ செய்றாங்க. சகோதரர் முன்னாடி சொன்னாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. யா அல்லாஹ், பள்ளியாசல கட்டினா போதுமா? உயிர் கொடுக்கணும்ல. விதையை நட்டா போதுமா? விதைக்கு தண்ணீர் ஊத்த வேண்டும், வேலியை அமைக்க வேண்டும். பள்ளியை கட்டினால் மட்டும் பத்தாது, அங்க இமாம் இருக்க வேண்டும். இமாம அமர்த்தணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபி கேட்ட துஆ வருது, வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், மக்கா வாசிகளில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்பு. அவர் என்ன செய்வார்? அவருடைய பணி என்ன? யத்லு அலைஹிம் ஆயாத்தி. யா அல்லாஹ், வேத வசனங்களை ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், உளப்பரிசுத்தம் தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வேதத்தை வாசித்து விட்டு செல்லவில்லை, உள்ளத்தை பக்குவப்படுத்தி வயுஸக்கீஹிம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுகுமுல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். ஞானம் என்ற வார்த்தைக்கு இமாம் பெருமக்கள் ஹதீஸ் என்று வழக்கம் தருகிறார்கள். குர்ஆனை இந்த தருவாங்க, ஹதீஸை இந்த தருவாங்க, அந்த குர்ஆனில் உள்ள அஹ்காம்களையும் சொல்லி தருவாங்க. சட்டதிட்டங்கள், நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நபிகள் நாயகம் கற்றுத் தருவார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு துஆ செஞ்சாங்க தெரியுங்களா? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் இருவரையும் முஸ்லிம் ஆக்கு ரப்பேன்னு கேட்டாங்க. வமின் ذُرِّيَّتِنَا உம்மத முஸ்லிமத்தன் லக், யா அல்லாஹ், எங்கள் சந்ததியையும் முஸ்லிமாக்கு. சந்ததி என்றால் எல்லாரும் முஸ்லிமா இருக்காங்களா? இப்ராஹிம் நபி வழித்தோன்றல வந்த எல்லாரும் முஸ்லிமா? மின் என்ற வார்த்தைக்கு அரபி அகராதியில் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், பஅு, சிலது என்ற அர்த்தம் இருக்குது. வமின் ذُرِّيَّتِي உம்மத முஸ்லிமத்தன் லக், என்னுடைய உம்மத்தில் சிலர்களை நீ முஸ்லிம்களாக்கு என்று இப்ராஹிம் நபி கேட்டாங்க. ஒட்டுமொத்தமா முஸ்லிமா இருக்கணும்டா இன்று இருக்கக்கூடிய 750-800 கோடி முஸ்லிம் இருக்க வேண்டும். ஆனா ஏன் இல்ல? அந்த மின் என்ற வார்த்தையில் பொதிந்திருக்கக்கூடிய விஷயம். ஜகாத் 8 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம ஆழமான அர்த்தத்தை பார்க்கணும். சில ஜகாத்தை நேரடியா அந்த நபருக்கு கொடுக்கணும். லீ என்ற வார்த்தை குர்ஆன்ல வருது, இன்னமஸ் ஸதகாத்துல் லில் ஃபுகரா வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு ஒப்படைங்க, அவங்க கையில ஒடுக்கணும். சில இடங்கள்ல ஃபீ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வஃபிர் ரிகாப், அங்க எஜமான்ட்ட போய் கொடுத்து அடிமைக்கு கொடுப்பான்னு சொல்லணும். நேரடியாக கொடுப்பது என்று இருக்கிறது. நேரடியாக அடிமையிட்ட கொடுத்தாவே இஷ்டத்துக்கு செலவழிச்சிருமா, எஜமான்ட்ட கொடுத்து அடிமையிட்ட கொடுன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. எவ்வளவு நுண்பொருள்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு இருக்கு தெரியுங்களா? மேலோட்டமாக எல்லா விஷயங்களையும் நாம் சொல்லிவிட முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது ஒரு ஊர்ல பள்ளியாசம் தான். ஏன் பள்ளியாசம் பிடிக்கும்? பள்ளியாசல்ல தான் நல்ல விஷயங்கள் பேசப்படும், திலாவத்துல் குர்ஆன், அதுல ஒரு ஹலாவத்து ஏற்படும், ஒரு இன்பம் இனிமை, அல்லாஹ்வை நினைப்போம், தொழுகை நடக்கும், பயான் நடக்கும், திருமணங்கள் நடக்கும், பிரிவுகள் பிளவுகளை சமரசம் செய்து வைக்கப்படும் என்பது போன்ற விஷயங்கள்லாம் பள்ளியில் நடக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் கடத்துறீங்க, கடைகள்ல தான் அனைத்து அனாச்சாரங்கள் நடக்கும். பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, ஒரு பொருளுக்கு என்ன விலையோ அந்த விலையை மறைச்சு பேசுறது, அதனுடைய தரத்தை குறைச்சு பேசுறது, மறைச்சு பேசுறது, எப்படியாவது இந்த பொருளை தள்ளி விடலாம் அப்படின்னு ஏமாத்துறது, எல்லா வேலைகளும் கடைகளில் நடக்கும். கடை வீதிகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம், பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகளாருக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல்.
மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. போனப்ப அமானியத்தை ஒப்படைச்சிட்டு போனான்னு படிச்சிருக்கோம்ல. கஅபத்துல்லாஹை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அர்லில்லாஹ், மக்காவே நீ புனிதமான சிறந்த பூமி. வ அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான பூமி. வலவுலா அன்னி மா உக்ரிஜ்து மின்கி மா கரஜ்து, இவங்க மட்டும் என்ன வெளியாக்காம இருந்திருந்தா நான் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு பள்ளியை பார்த்து பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியா விடை விட்டுத்தான் அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பின்பு கட்டப்படுது. இது சுலைமான் நபி மூலமா கட்டப்படுதுன்னு சொல்றோம்ல, அதுவல்ல, அவர்களும் அதனுடைய அடித்தளத்தை தான் உயர்த்துகிறார்கள். சுற்றுச்சுவர்களை ஜின்களை வெட்டு கட்ட வைக்கிறார்கள். வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை நடக்க 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 தூரத்துல இருந்து உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. யாரு? சுலைமான் நபி. ஒரு கூண்டு மாதிரி அமைத்து தான் பார்ப்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி ஜின்களும் சைத்தான்களும் கட்டிக்கிட்டு இருக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை. பார்த்துக்கிட்டு இருக்க சுலைமான் நபிக்கு அஜல் மவுத் வந்துருச்சு. மவுத் வந்த உடனே என்ன செய்யறது? பள்ளியாச வேலை நடக்கணும். அல்லாஹ் பள்ளி வேலையை நடத்தி காட்டுகிறார். கிட்டத்தட்ட அவர்கள் இறந்து 1 ஆண்டு கழித்த பின்புதான் பள்ளியுடைய வேலையை முடியுது. பள்ளி வேலை முடியுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி மவுத்தாயிட்டாங்க சுலைமான் நபி. அல்லாஹ் வேலையை வாங்குறான். பலம்மா குவைனா அலையில் மௌத்த மாதல்லம் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த் தஅக்குலு மின் சஅதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க வச்சிருந்த அசா குச்சியை அப்படியே கரையா கரிச்சுக்கிட்டு அரைச்சுக்கிட்டே வந்துச்சு. ஜின்களுக்கு யாருக்குமே தெரியல இறந்தது. 1 ஆண்டு காலமாக அவருடைய உடலில் எந்த பாதிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தாமல், பள்ளிக்கு எந்த தடங்களையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் தஆலா கட்டி முடிக்கிறான். என்ன விளங்குது? பள்ளி கட்டுமானம் என்பது ஆரம்பித்து விட்டால் நபியின் மரணமாக இருந்தாலும் கூட பள்ளி அல்லாஹ் தஆலா தடை போடல. அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. இது ரப்பு பள்ளியின் மீது கொண்ட பிரியம். அடுத்து மஸ்ஜிதுன் நபவி, 3ஆம் சிறப்பிற்குரிய பள்ளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, ஏன் பள்ளியில தொழுகிறது? ஏன் பள்ளிங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கூட அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதுன் நபவி. என் பள்ளியில் தொழுவது கைரும் மின் அல்ஃபி ஸலா, 1000 முறை வேறு இடங்களில் தொழுவதை விட சிறந்தது கஅபத்துல்லாஹை தவிர என்று சொன்னார்கள். மற்ற பள்ளியில நீங்க 1000 தடவை தொழுதா என்ன நன்மையோ, நீங்க மதீனால போய் 1 முறை தொழுதா அந்த 1000 முறை தொழுத நன்மை கிடைக்கும். ஹரம் ஷரீஃப்ல 1,00,000 தடவை தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். நீங்க வெளியே போய் தொழுதீங்கன்னா 1,00,000 தடவை தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை 1 தடவை தொழுதா கிடைச்சு போயிடும். அல்லாஹ் தஆலா அந்த அமைப்புல வச்சிருக்கான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நீங்க தொழக்கூடிய தொழுகை 500 முறை வெளியே தொழுதா எந்த நன்மையோ அந்த நன்மை 1 முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதா கிடைக்கும். அல்லாஹ் தஆலா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போகும் பொழுது ஹரம்ல இருந்து இன்னொரு ஹரம்க்கு போறாங்க. ஒரு புனித இடத்துல இருந்து இன்னொரு புனித இடம். மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, 2 மஸ்ஜித்ன்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தலாம் பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? மஸ்ஜித். அது தொழக்கூடிய அடியார்கள். அதனால ரசூலுல்லாஹ் வந்தப்ப அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அப்தி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். தொழிலாளி என்றால் நமக்கு ஏதாவது தேவை என்றால் ஸ்ட்ரைக் பண்ணலாம். எனக்கு நீங்க சம்பளம் கூடுதலா தரணும், எங்க டியூட்டி நேரத்தை நீங்க குறைக்கணும் அப்படி நீங்க ஒரு தர்ணா போராட்டம் நடத்துறீங்க தொடர்ச்சியா அப்படின்னா முதலாளி இறங்கி வந்துடுவாரு. அல்லாஹ் சொல்ற, நீ தொழிலாளி கிடையாது, நீ அடிமை என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாத அனைத்தும் அல்லாஹ்விற்கு அடிமை. அடிமைத்தனம் உபூதியத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். தன் நபியை சொல்கிறான், அஸ்ரா பி அப்தி, தனது நபியை அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தில் ஹரமிலிருந்து இன்னொரு ஹரம் இருக்கு, ஒரு மஸ்ஜிதிலிருந்து இன்னொரு மஸ்ஜிதுக்கு அழைக்கிறான். நேரடியாக இன்னொரு பயணம் 7 வானங்கள் கடந்து செல்லலாம்ல.
அல்லா தாலா என்ன செய்யறான், ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு அல்லா தாலா கூப்பிட்டு போறான். பள்ளி முக்கியன்றதை அல்லா தாலா இங்க நமக்கு நினைவுபடுத்துறான் பாருங்க. தன்னை பார்க்க வருவதற்கு முன்பு பள்ளியிலிருந்து பள்ளிக்கு போயிட்டு அப்புறம் ஏற்றுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பையனை வெளியே முடிச்சுட்டு வந்தா ரசூலுல்லாஹ் எங்க தான் வருவாங்க, முதல் பள்ளிக்கு தான் வருவாங்க. சரி, விண்ணுலக பயணம் தான் இப்படி. ஈசா நபி விண் இறக்க பயணம் வருவாங்கல்ல பின்னால் ஒரு காலத்துல, எங்க வருவாங்க, டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஜாமியா உமவியா என்ற அந்த பள்ளியாசல்ல தான் இறங்குவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்கு தயாராக இருப்பார்கள். அந்த சுபஹ் நேரத்தில் வரக்கூடிய ஈசா நபி அவங்களை தொழுது வைக்கிறதுக்காக வேண்டி பின்னால வந்து நீங்க தொழுது வைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்களே தொழுது வைங்க, முஹம்மதுடைய உம்மத்து தொழுது வைப்பதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுது வைப்பாங்க. வந்தவங்க அல்லாஹ் நேரடியா பள்ளிக்கு போக சொல்றான். அவங்களுடைய பிரதான டியூட்டி என்னங்க, வந்த நோக்கமே தஜ்ஜாலை கொல்வதற்கு. அல்லாஹ் வந்த உடனே பள்ளிக்கு போயிட்டு வர சொல்றான். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு மனிதனும் பள்ளியோடு தொடர்போடு இருப்பதை அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருந்த அந்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளியில எத்தனை விஷயங்கள்லாம் நடக்குது. கல்வியின் கேந்திரம் பள்ளிவாசல், திருமண மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல், பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய இடம் பள்ளிவாசல், ஏழைகளுக்கு உதவக்கூடிய இடம் பள்ளிவாசல். சஹாபா பெருமக்கள் 70 நபர்கள் அஸ்ஹாபு சுஃபா பாடம் படித்தார்கள் அல்லவா, அது எங்க, மஸ்ஜிதுன் நபவி என்ற பள்ளியில். யாருக்குமே எந்த பொருளும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஏதாவது இருந்தா தாங்களே, நபி அவர்கள் பாடம் கற்பிக்கிறார்கள், உன்ட என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஹில்சுன் நல்பசு பஅதஹு வ நப்சுது பஅதஹு, ஒரே ஒரு ஆடை இருக்கு, அதை உடம்புல சுத்திக்கிட்டு அதவே விரிச்சுக்கிட்டு நான் தூக்கிடுவேன். வகஜஹுன் நஷ்ரபு ஃபீஹிமா, ஒரே ஒரு பாத்திரம், ஒரு துணி ஒரு பாத்திரம், இது ரெண்டு தான் என்கிட்ட இருக்கு. நபி அவர்கள் அந்த ரெண்டையும் கொண்டு வாங்கினாங்க. ரெண்டையும் கொண்டு வந்த பிறகு இதை யார் வாங்குறா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் ஒரு நபர், நான் ஒரு திரகத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. மையசீது அல திரகம், ரசூலுல்லாஹ் ஏலம் போடுறாங்க, ஒரு திரகம் பத்தாது, கூடுதலா யார் வாங்குறா. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, 2 திரகத்துக்கு நான் வாங்குறேன். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் 2 திரகத்தை வாங்கி அந்த நபர்கிட்ட கொடுத்து, ஒரு திரகத்துக்கு சாப்பாடு, இன்னொரு திரகத்துக்கு கோடாரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த நபர்கிட்ட சாப்பாடு போய் உங்க குடும்பத்துல கொடுங்க, இன்னும் அந்த கோடாரி வாங்கிட்டு வந்தீங்கல்ல அதை இங்க தாங்கன்னு சொல்லி தன்னுடைய கரத்தாலே அடித்து கொடுக்கிறார்கள். இந்தாங்க, இதை போய் நீங்க சம்பாதிச்சுட்டு வாங்கன்னாங்க. சம்பாதிக்க போன அந்த சஹாபிய ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா அராக 15 ஐயாம், 5 நாள் என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னாங்க. போன சஹாபி உழைத்தார், சில காலங்கள் கழித்து வந்தார். யா ரசூலல்லாஹ் இந்த கை நிறைய பொருள் இருக்குன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஹாதா கைருல் லக மின் அன் தஜீஅ வ நுக்தத்துன் ஃபீ வஜ்ஹிக யௌமல் கியாமா, நாளை மறுமையில் பிச்சை எடுத்ததின் காரணமாக உன் முகத்தில் கரும்புள்ளியோடு வருவதை விட இப்படி உழைத்து சாட்பது சிறந்தது என்று பெருமானார் பாடம் நடத்திய இடம் பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 நபர்கள் பாடம் படிச்சாங்க. அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்கள். இன்னைக்கு சோபான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வார்த்தை எதிலிருந்து பிறந்தது தெரியுங்களா, சுஃபா என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. சுஃபா என்றால் திண்ணை, திண்ணை அகலத்துக்கு விசாலமா இருக்கிறனால சோபான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆங்கிலத்துல இருந்து தங்கி படித்தவர்கள் 70 பேர் என்றால், அன்றாடம் வந்து கொண்ட டேஸ் காலேஜ் அந்த மாணவர்களுக்கு பாத்தீங்களா அவங்க 400 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பெருமானார் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் அந்த பள்ளிவாசல்ல. இதுல இருந்து என்ன வந்தது, பள்ளியாசல்ல ஜஹாலத் இருக்கக்கூடாது, அறிவீனத்தோடு வந்து தொழக்கூடாது, மார்க்க அறிவு உலக அறிவு நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை போதித்திருக்கிறார். பள்ளியாசல்ல யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது, அங்க வந்து நீங்க குப்பையில போடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரல் எச்சி உமிழ்ந்த ஒரு சுவற்றில் போய் தன் முபாரக்கான கரத்தை வைத்து அப்படி சுரண்டுறாங்க. யார் சொல்லுங்க, நாங்க செய்யறோமே, இல்ல நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்தை சுரண்டுறாங்க. யாரோ ஒருவர் துப்பிய அந்த எச்சிலை பெருமானார் சுரண்டுகிறார். பள்ளியாசல சுத்தமா வச்சுக்கிறாங்க.
தேவையற்ற பேச்சுக்கள் அங்க பேசக்கூடாது. துன்யாவில் 2 இடம் அமைதியான இடம். ஒன்னு பள்ளியாசல், 2வது கபிரிஸ்தான் என்று இருந்த அந்த இடம் இன்னைக்கு எப்படி மாறி போச்சுங்க. இதுதான் சத்தங்கள் கூடக்கூடிய இடமா இருக்குது. இன்னைக்கு பள்ளிகள்ல நிறைய நபர்கள் எப்படி இருக்காங்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் கொஞ்சமாவது பயப்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத வ ஆத்த ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், சகாத் கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை அன்றி யாருக்கும் பயப்படக்கூடாது. இன்னைக்கு தலைவரா இருக்கிறவங்க செயலாளருக்கு பயப்படுறாங்க, செயலாளரா இருக்கிறவங்க பொருளாளருக்கு பயப்படுறாங்க, அதை என்ன சொல்லிடுவாங்க இதுக்கு பயப்படுறாங்க, அதற்கு உங்களுக்காக வேண்டி எங்க ஊர்காரங்க நாம பறச்சுக்கிற முடியாதுன்னு சொல்றாங்க. எத்தனை விஷயங்கள் சுபஹானல்லாஹ். இதையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்களும் கவனிக்க வேண்டும். பள்ளியில் பணிபுரியக்கூடிய இமாம்களுக்கும் முஅத்தின்களுக்கும் உரிய கண்ணியத்தை தாங்கள் கொடுத்து தீர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை சுத்தம் செய்த ஒரு தோட்டி, ஒரு பெண் சௌதா என்ற பெண்ணை பெருமானார் இன்னைக்கு வரலையே அப்படின்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், அந்த பெண் இறந்துட்டாங்க. சஹாபாக்கள் சின்ன விஷயம் தானே, எதுக்கு ரசூல்ட்ட போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைச்சாங்க. நபி அவர்கள் துல்லு அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கன்னு போய் அந்த கபரிஸ்தான்ல நின்று காயிபு ஜனாஸா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தாங்க. ஒரு பள்ளியை சுத்தம் பண்ண பெண்ணை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியுடைய மேன்மையை உணர்ந்தால் நீ எல்லாரும் பள்ளியிலே தான். ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளி புறாக்களாக நீங்கள் மாற வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்களே, நாளை மறுமையில் அரிசின் நிழலில் பெறக்கூடிய 7 கூட்டத்தினரில் ஒரு கூட்டத்தினர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியோடு ஒட்டி உறவாடி இருப்பாரே, அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்று ஏக்கத்தோடு இருப்பாரே, அந்த நபர் நாளை மறுமையில் அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தில் ஒரு நபராக இருப்பார் என்று பெருமானார் சொன்னார்களே. யோசிச்சு பாருங்க, பள்ளியுடைய தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையற்ற காரணத்தினால் வீடுகளிலேயே எந்த ஒரு தங்கரமும் இல்லாமல் தொழுது கொள்ளக்கூடிய நபர்களை அவர்களின் வீடுகளை எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். தொழுகையாளிதான், ஆனா எங்க தொழுகிறாரு? பள்ளியில தொழுகல. எதுக்கு பள்ளிக்கு போய்கிட்டு நம்ம வீட்டிலேயே தொழுதுக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒருவர் தொழுதால் இளைஞர்கள் எல்லாம் கும்பிட்டு வரல் கட்டையை தூக்கிட்டு வர சொல்லி அவங்க வீட்டை கொடுக்கணும்னு நினைச்சது. கருணையே உருவான நபிகள் நாயகம் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பள்ளியுடைய மாண்பை நாம் பள்ளியுடைய மாண்பை விளங்கி குறிப்பாக வார்த்தை அவருடைய மேன்மைகளையும் சிறப்புகளையும் விளங்கி அவர்களுடைய கண்ணியத்தை கொடுத்து வாழக்கூடிய நிர்வாக குடும்பங்களை பள்ளியாக இந்த பள்ளியை ஆக்கியவராக. அதுபோன்று பணியாளர்களும் மிகச் சிறப்பாக கண்ணியத்தை பேணி நடத்தக்கூடிய பணியாளர்களாக ஆக்கியவராக. யாரெல்லாம் பள்ளியை கட்டுகிறாரோ பெருமானார் சொன்னார்களே, அந்த அளவுக்கு கத்தாத் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. காடை குருவியின் அழகில் எவ்வளவு மண் சுமந்து வர முடியுமோ அந்த அளவு மண் சுமந்து வந்து பள்ளிக்கு உதவியேனும் அதனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு ஆலயத்தை வீட்டை இங்கு கட்டுகிறாரோ நாளை மறுமையில் அவருக்கு என்று ஒரு ஆலயத்தை அல்லாஹ் சுவனத்தில் கட்டுவான் என்று சோபனத்தை சொன்னார்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. வாஹதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய பள்ளி புறப்பட நிகழ்ச்சியுடைய தலைவர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கிற பெரியோர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அதிரை வாழ் பெருமக்களே,
பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமான ஒரு அரசியல் காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிவாசல் திறப்புழா நிகழ்ச்சி இன்றைக்கு இனிது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பினை பெறுகின்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கிற ஒரு வாய்ப்பினை தந்தமைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எப்படி மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோமோ, தொடர்ந்து இந்த மண்ணில் அந்த மகிழ்ச்சி, அந்த சமத்துவம், அந்த சகோதரத்துவம் தொடர்ந்து நிலைத்து நிற்க நம்முடைய அரசியல் முடிவுகளும் அதை நோக்கி இருக்க வேண்டும். அதை ஒட்டி எங்களுடைய போன்றவர்கள் இந்த மதசார்பின்மையை தெளிவாக ஆதரிப்பவர்கள். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. எந்த மதத்திற்கும் இந்த நாடு சொந்தமல்ல, எல்லா மதத்தவர்களுக்கும் சமமானது. அந்த வகையில் உங்களுடைய அரசியல் முடிவுகளும் அதை ஒட்டி இருக்கும் என நான் உங்களை விரும்பி கேட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்புற வெற்றி பெற என் சார்பிலும் நாங்கள் சார்ந்திருக்கிற கூட்டணியின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من حديث القدسي: يا ابن آدم أنفق ينفق عليك. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றியவனாக, ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை பொருத்தமான நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக என்று இறை இடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே இன்றைக்கு 2 இறைவனுக்கு பிடித்தமான செயல்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வினுடைய பள்ளியை கட்டி இறைவனுக்கு ஒரு பொருத்தமான அல்லாஹ்வினுடைய பெயர் இந்த உலகத்திலே உயர்த்தப்படுகிற வேலை இங்கே நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவது, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வழிமுறை இது என்று எதை கூறினார்களோ அந்த திருமணம் ஒன்று இங்கே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஜும்மாவினுடைய நேரம் மிக நெருக்கமான நேரம். நமக்கு முன்னே அறிஞர் பெருமக்கள், சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் கருத்துரைத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை மிக சுகமாக வாழுவதற்கு தான் அனுப்பியிருக்கிறார். வெற்றியோடு வாழுவதற்கு தான் அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் சிரமப்படுவதற்கு வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் கொடுமைகளை அனுபவிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல.
இந்த உலக வாழ்க்கையே வெற்றியின் வாழ்க்கை தான். வெற்றியின் வாழ்க்கைனா என்ன? இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கருதி நிறைய சகோதரர்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். நாம் சேர்த்திருக்கிற பொருளாதாரமும் நம்முடைய பங்களாக்களும் நம்முடைய குழந்தை குட்டிகள் இதெல்லாம் நம்முடைய வெற்றியின் வாழ்க்கையா? ஒரு கேள்வியை கேட்கிறோம். எல்லாம் எல்லாருமே வாழ்றோம். வாழ்க்கையின் ஊடாக நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால், நான் ஏன் இருக்கிறேன், என்ன சிரமம், பற்கடிப்புகள், அங்கலாய்ப்புகள், ஏன் இப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை, எல்லாம் நம்மளை பார்க்கலையா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படி கேட்பதற்கா நாம் இங்கே வந்தோம்? குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் இப்படி கேட்பது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தாலும், இப்படி கேட்பதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஜனத்திரளை இங்கே இறக்கி வைத்திருக்கிறார். நாம் எதற்காக வேண்டி வந்தவர்கள்? நாம் இப்படி அங்கலாய்ப்பதற்கு இங்கே வரவில்லை. சுகமான வாழ்க்கை. குர்ஆன் சொல்லும், ஒமன் யார் அல்லாஹ்வினுடைய பெயரோடு வாழுகிறார்களோ, they will get the sophisticated life. இந்த உலகத்தில் மிகச் சுகமாக வாழுவதற்காக வேண்டி நாம் இங்கே வந்தவர்கள். சுகம்னா சாதாரண சுகம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய கல்லூரிகளும் நம்முடைய பல்கலைக்கழகங்களும் நம்முடைய பள்ளிகளும் நமக்கு சொல்லி தந்திருக்கிற செய்தி, போட்டியிலே வெற்றி பெற வேண்டும். வெற்றியாளனா இன்னொருத்தர் தோக்கடிக்கும். அதனால ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருந்தா யாரு முதல் மார்க் 100 மார்க் வாங்குறானோ அவன் தான் வெற்றியாளர். அதுக்கு அடுத்து 90 வந்தா கம்மி, 35 வந்தா கம்மி. இதைத்தான் நம்முடைய ஸ்கூலில் இருந்து நமக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையிலும் அதே மாதிரி போறோம். நம்மள்ட்ட எவ்வளவு காசு இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என் ஃபீல்டுல உள்ளவன்ட்ட அவனை விட நான் மேல இருக்கேனா, என் தொழில் சிறந்து இருக்கிறதா, அவன் என் போட்டியாளரா கேட்கிறோமா இல்லையா? போட்டிக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஃபீல்டு இருந்தா அவனை ஜெயிக்கணும்ல. அதான ஜெயிக்கிறோமா? அப்படி நான் ஜெயிக்கிறேன்னா நான் ஏன் தோற்கிறேன்? சகோதரர்களே, நாம் எல்லாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய இடம் இது. நாம் நினைப்பதை போன்றுள்ள வாழ்க்கையை குர்ஆன் சொல்லல. இது உங்களுடைய அறிவின் சித்தாந்தமாக உங்களுடைய பள்ளிகளும் கல்லூரிகளும் உங்களுக்கு அவர்களுடைய அறிவின் வெளிப்பாடுகளாக போதித்தது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிற லைஃப் வேற லைஃப். குர்ஆன் சொல்லுகிற லைஃப் நீயும் சுகமா இருக்கணும், அடுத்தவங்களையும் சுகமாக இருக்க விடும். அதுக்கு ஒரே வழி இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே. எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பள்ளியை குறித்து அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்த ஒரு வசனத்துல சொல்லுவான், ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமஸ் ஸலாத வஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினத் தமரா. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொட்டல் வயல்ல நின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இருக்கு பாரு, இதே மாதிரி தான் அன்னைக்கு மக்காவினுடைய பள்ளி இருந்தது. ஹதீஸ்களிலே எழுதுவார்கள், அந்த தஃசீருடைய ஆயத்தை அழகா அதிர்த்துவார்கள். நமக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த இடத்தை தேடுவதற்கு அவ்வளவு சிரமப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கேன்னு போய் தேடி, அல்லாஹ் சொன்னா அவங்க குடும்பத்தை கொண்டு போய் அவங்க விடுங்கன்னா, தன்னுடைய மனைவியையும் மகனையும் அழைத்துக் கொண்டு அங்கே போய் விட்டு ஜிப்ரீல்ட ஒவ்வொரு இடமா கேட்கிறாங்க. அந்த வரலாறை முஃபஸ்ஸிரீன்கள், வேத வியாக்கியானிகள் மிக அற்புதமாக எழுதுவார்கள். ஜிப்ரீலுடைய வழியோடு வழிகாட்டுதலோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்துக் கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஃபெர்டைல் லேண்ட் எங்கெல்லாம் பசுமையாக இருக்கிறதா அதை பார்த்தவங்க எல்லாம் நிற்பாங்க. நின்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன வரல நடங்க. ஓ இது இல்லையா, இப்ப இது பார்த்தா இதெல்லாம் பசுமையா இருக்கு, அங்க போய் கொஞ்ச நேரம் நின்னுக்கிறது. பொட்டல் காடு, வெயில், அது பாலை வனம், அது இது டெசர்ட். அங்க யாரும் மனித சஞ்சாரமே இல்லாத பகுதி. இன்னும் போங்க, போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட் வரும், ஒரு தண்ணி உள்ள இடம் வரும், அங்க நின்னுக்குவாங்க. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நட. ஒரு இடம் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இதுதான். அங்க பார்த்தா இதே மாதிரிதான் இருந்துச்சு, மனுஷர் மாதிரி. இன்னைக்கு இருக்கு இல்லையா அந்த வெயிலும். இந்த இப்படி ஒரு இடத்தில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு அங்கே நடக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரலாறை அல்லாஹ்வினுடைய வேதவசனம் என்ன அழகாக சொல்லுகிறது. விட்டுட்டு நடக்கிறாங்க, விட்டாங்க, பிள்ளையும் கொண்டாட்டி நடந்துட்டே இருக்காங்க. உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க, மனைவி, யா நபியுல்லாஹ், என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க? எந்த ஒரு பாலைவனம் ஒண்ணுமே இல்லாத, ஒதுங்குவதற்கு கூட மரம் இல்லாத ஒரு பகுதியாயிற்று, இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களா, நாங்க என்ன செய்யறது? பதில் சொல்லல, நடந்துட்டே இருக்காங்க. திரும்ப கேட்கிறாங்க, பதில் சொல்லல. மூணாவது கேட்கிறாங்க, இது இறைவனின் கட்டளையான்னு கேட்டாங்க அந்த அம்மா. நபியின் மனைவி ஆகிட்டு அறிவு அந்த புத்தி தீட்சண்யம் எப்படி இருக்கும்? இது இறைவனின் கட்டளையான்னாங்க.
உடனே ஆமான்னு இப்படி தலையை மட்டும் ஆட்டினாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், இறைவனின் கட்டளையாக இருந்தால் இறைவன் பாதுகாப்பதற்கு அவன் ஒருவனே போதுமானவன். இந்த இடம் இன்ஷா அல்லாஹ் உலகமே திரும்பி பார்க்க வகையில் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். ரப்பே, அங்கே புற்பூண்டுகள் இல்லை, அங்கே மாட மாளிகைகள் இல்லை, அங்கே கூட கோபுரங்கள் இல்லை, பேசுவதற்கு கூட மனித சஞ்சாரங்கள் இல்லை. இப்படிதான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என் வீட்டுக்காரிங்க. இது ஏதோ நான் கதை சொல்றது மாதிரி நடந்த நிகழ்வை அல்லாஹ் திருக்குரானின் பக்கங்களில் சொல்லி நம்முடைய வாழ்க்கை பக்கங்களை பிரட்டுகிறார். அங்க ஒண்ணும் கிடையாது. இப்படித்தான் நம்முடைய பல பேரினுடைய வாழ்க்கைகள் சூன்யமாக தெரிகிறது. ஒரு துபாயில இருந்து விரட்டி விட்டாங்க. இங்க பல முகங்களை பாக்குறேன், எல்லாம் நிறைய நண்பர்கள் துபாயில இருந்தவங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் கோட்டப்பள்ளியில அந்த தப்சீர் செய்த உறவோடு இன்றைக்கு யாரை பார்த்தாலும் எல்லாம் அங்க துபாயில இருந்த முகங்கள் தெரிகிறது. இப்ப அங்கிருந்து விரட்டிட்டான். 2012க்கு அப்புறம் பாதி வந்துச்சு. இப்ப கொரோனாவுக்கு பின்னாடி பாதி வந்துச்சு. நான் என்ன செய்வேன், ஊர்ல போய் கோழி கடை வைக்கிறதா, சுட்ட கோழி வைக்கிறதா, மஞ்சி கடை வைக்கிறதா, பிரியாணி வைக்கிறதா, இப்படி ஆயி போச்சே என் நிலைமை. நடுத்தரில் நிக்கிறனே, அல்லாஹ் இப்படி விட்டா கேட்கிறமா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை பற்கடிப்புகளும் அங்கலாய்ப்புகளும் கவலைகளும் இல்லைங்கிறான் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. அப்ப வேதம் விவரிக்கிற வெற்றியினுடைய அடையாளங்கள் தான் என்ன, என்னத்தை சொல்ல வருது இஸ்லாம்? நம்மை குறித்தான வாழ்க்கைகளின் புரிதல்களை நமக்கு எப்படி சொல்லி தருகிறது? நம்ம இப்படி சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா செகண்ட் மார்க் கூட ஓடும். இடையில ஒரு ஸ்கூல்ல ஒரு போட்டி நடந்துச்சு. போட்டிய ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது. நிறைய பிள்ளைங்க சேர்ந்து ஓடுது. அதுல எல்லாம் சிறு சிறு குழந்தைகள். ஓட்டப்பந்தயம் எல்லா பிள்ளையும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புள்ள ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த புள்ள ஒரு கல்லு தடிக்கு கீழே விழுந்துச்சு. எல்லாம் சின்ன குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் விழுது. பின்னாடி 2ஆவதா ஓடியாந்துட்டு இருந்த புள்ள என்ன செஞ்சுச்சுன்னா, உடனே கையை பிடிச்சு அந்த புள்ளையை தூக்கி விடுது. கீழே விழுந்துச்சு, இல்ல சின்ன புள்ள விழுந்துச்சு. உடனே கையை பிடிச்சு அந்த புள்ளையை தூக்கி விட்டு கால்லாம் மண்ணை தட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப 3ஆவதா ஒரு புள்ள ஓடியாந்துச்சு, இல்ல அது ஓடிச்சு. போய் அவங்க இடத்த தொட்டுட்டாங்க. அவங்க வந்துட்டா மார்க்கு. இந்த 2 பிள்ளையும் அங்கேயே நிக்குது, இன்னும் போவே இல்லை. மத்த எல்லா பிள்ளையும் ஓடிடுச்சு. உடனே அங்க இருந்த டீச்சர் வந்து சொல்லுது, நீங்களும் ஓடுங்க. அந்த பிள்ளைகளும் கடைசியா போய் சேர்ந்துடுச்சு. சேர்ந்த உடனே இந்த முதல் ஓடி வந்து கீழே விழுந்த பிள்ளை இருக்குல்ல, அவங்க அம்மா வருது. 2ஆவது அந்த பிள்ளையை தூக்கி விட்டுச்ச, 2ஆவது ஓடி அந்த பிள்ளை அவங்க அம்மா வருது. வந்து அந்த 2ஆவது அந்த தூக்கி விட்ட பிள்ளைய 4 சார் அங்கேயே வச்சு எல்லாருக்கும் முன்னாடி நடக்குது. அறிவு இருக்கா உனக்கு? அந்த புள்ள கீழே விழுந்த உடனே நீ ஓடியாந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கணுமா? நீ அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு உன் பிரைஸ் போச்ச. எவ்வளவு உன்னை கவனமா இதுல பிரைஸ் வாங்க வைக்கலான்னு பார்த்தேன். எந்த பிரைஸ் இல்லாம இப்படி போயிட்டிய, விளங்காம போவாங்க அந்த அம்மா. சகோதரர்களே, இது கண் திறக்க வேண்டிய ஒரு செய்தி. உண்மையிலே அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் அந்த தூக்கி விட்ட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இது மட்டுமே வாழ்க்கை, வேற ஒண்ணும் வாழ்க்கையே கிடையாது. நம்ம அப்படி கொடுக்கறது இல்ல. யார் ஓடியாங்கன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட், மற்றவன் தோத்தவன் ஆக்கிடுறோம். குர்ஆன் சொல்லுகிறது அப்படி வாழ்வதல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதே தேவை உங்களோடு வாழுகிற எல்லாருக்கும் உண்டு. அழகா ஜகாத்தை பத்தி சொன்னாங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதே தேவையோடு தான் உங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நான் மட்டும் கபலீகரம் பண்ணிடணும், நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முனைத்தோம் என்று சொன்னால் நாம் அதிலே நேர்மை தவறுவோம், நாம் அதிலே தவறாக நடப்போம், அந்த பொருட்களை நாம் சுருட்டி கொள்ளலாம் என்று நினைப்போம். ஒரு காலமும் நடக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு காலமும் நடக்காது. உங்களுக்கு எது எழுதி வைக்கப்பட்டதோ அது மட்டுமே. என்ன தேய்ச்சிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுமா? நம்ம ஊர்ல சொல்லுவானா இல்லையா? எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் எது ஒட்டணும் இருக்கு அதெல்லாம் ஒட்டும். ஒரே நாளையில நான் கோடீஸ்வரன் ஆயிருன்னு நினைச்சா முடியுமா? இன்னைக்கு பொருளாதாரத்தை பத்தி ஒரு செய்தியை சொன்னார். சகோதரர்களே, இங்கே நிறைய நம்முடைய மக்கள் குழுமி இருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்லாமியர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கை இருக்கிறதே இது நேரடியான வாழ்க்கை அல்ல. நம்ம இப்ப வாழ்றோம்ல, காலையில திருச்சியில இருந்து இப்பதான் வந்தேன். ஒரு கடையில உட்காந்து 2 இட்லி தின்னேன். 2 இட்லி ஒரு வடையும் சாப்பிட்டேன். வர வழியில நான் சாப்பிட்டது 2 இட்லி ஒரு வடை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட வந்தார். இப்ப நான் சாப்பிட்ட இட்லி அது செரிமானமாகி அது ஒரு இடத்துக்கு போகுது. 2 இட்லி எவ்வளவு பறிச்சிருக்கோம்? 2 இட்லி ஒரு வடை. இப்ப இந்த இட்லியிலிருந்து வருகிற அந்த உணர்வுகள், அந்த அதனுடைய சக்தி இருக்கிறதே, என்னுடைய உச்சந்தலையினுடைய முடியிலிருந்து என்னுடைய பெருவிரலினுடைய
கடைசி பகுதி வரை அந்த சக்தி ஓட்டம் நடக்கணும். அந்த 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 எனர்ஜி எனக்கு போய் சேரணும். அந்த இட்லி இவ்வளவு பெருசான இருக்கு, அரை இட்லியில என்னத்தை இப்ப கிடைச்சிட போகுதுன்னு நினைச்சா அல்லது அந்த சக்தி போய் சேரலன்னா என் பெருவிரலை நான் அசைக்க முடியாது. என் பெருவிரல் என்ன செய்ய முடியாது, ஆடாது. இன்னைக்கு பெருவிரல் ஆட மாட்டேங்குது, இது வண்டி எப்படி ஓட்டுறது தெரியாது, ஆஸ்பத்திரிக்கு தான் போடும். இட்லி 2 தான். இட்லி விளக்குதா சொல்றது? இட்லி 2 தான். எனர்ஜி இருக்க உள்ள தலையிலிருந்து கால் வரையும் ஓடணும். இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் வெளிரங்கமாக பார்க்கிற பார்வை ஒன்றுதான், உங்களுக்கு உள்ரங்கமாக இருக்கிற அந்த மறைமுகமான வாழ்க்கைங்கிறது அது ரொம்ப பெருசு. அந்த இட்லியினுடைய எனர்ஜி மாதிரி ஒரு முஸ்லிம் எதை நம்புகிறானோ இல்லையோ அந்த மறைவை நம்பணுங்கிறது இஸ்லாம். அழகா சொன்னாங்கல்ல, எனக்கு முன்னாடி பேசினவங்க, திருக்குரானினுடைய முதல் பக்கத்தை திறந்தால் அல்லாஹ் சில செய்திகளை சொல்லுவார். இந்த வேதம் யாருக்கு தெரியுமா? இந்த வேதம் யாருக்கு வாழ்க்கையை காட்டும் தெரியுமா? உங்களுக்கு வழிகாட்டுவதாக இருந்தால் உனக்கு சில தகுதிகள் வேண்டும் குரான் சொல்லுது. குரான்ல இருந்து நீ பாடம் படிக்கணுமா? குரானின் அறிவு உனக்கு வேண்டுமா? அப்ப you have to be some qualifications. அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம திருக்குரானுக்குள்ளே நீ பயணித்தால் நீ யாராக வேண்டுமானாலும் இரு, அதனுடைய பிரயோஜனத்தை நீ ஒரு காலமும் அடைய முடியாது. இது நான் சொல்ல, அல்லாஹ் சொல்றான். அப்படி என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் தெரியும். முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம். சாதாரண கடைகோடி மக்களுக்கு கூட தெரியும் இந்த வார்த்தை. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் தாலிக் தடித புக், அது ஒரு வேதம். லா ரைப ஃபீ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அந்த கிதாபுக்குள்ள நீங்க உங்களுடைய அறிவால் ஏதாவது தேடி எடுத்துடலான்னு ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லது உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை அது நிவர்த்தி செய்யும். குர்ஆனுடைய ஒரு பெரிய சேலஞ்சே என்ன தெரியுமா? மற்ற மதங்கள் சொல்லும் கேள்வி கேட்க கூடாது. நம்முடைய சகோதரத்துவ மதங்கள்ல எதுல போய் கேட்டாலும் சொல்லுவாங்க வேதத்துல கேள்வி கேட்க கூடாது. குர்ஆன் சொல்லும் நீ கேள்வி கேட்கணும், இங்க வரணும். நீ கேள்வி கேட்டா மட்டும்தான் உன் மண்டையில என்ன இருக்குங்கிறது இங்க விளங்கும். உனக்கு விளங்காத பொருட்களை எல்லாம் இங்கே விளங்கி வைப்பதற்கு தான் அந்த வேதம். சாமானியமான வேதம் அல்ல. நாம் இந்த வேதத்தை தரப்பட்டவர்கள் இருக்கிறதே அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய அருள். ஜாருல்லாஹி ஜமஹ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாஹிபுல் கஷ்ஷாப் என்று சொல்லுகிற அந்த இமாம் சொல்லுவார்கள், ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆனி லாக்கின் தகாஸர அன்ஹு அஃப்ஹாமுர் ரிஜாலி. அறிவு வகை எத்தனையன் நிறைய வகை இல்லை. அப்பா தக்கல தீர்மோமப்பா, அறிவு வகை எத்தனையன் நிறைய வகை இல்லை, அத்தனையும் அவன் உரைத்த அருள்மறையில் அடக்கம். அறிவு வகை எத்தனையன் நிறைய, எத்தனையோ உலகத்துல அறிவு இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது குர்ஆன். அந்த வேதத்துல அல்லாஹ் சொல்லுவான் ஹுதல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டு. யார் யா முத்தகீன்? யார் முத்தகீன்? இப்ப சொன்னாங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, என்னது? ஜகாத்தை கொடுக்கணும். ஜகாத்தை கொடுப்பதற்கு முன்னால் ஒரு செய்தி இஸ்லாம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையினுடைய வருமானம் எப்படி இருந்தது. எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய உண்மை பேசணும், நேர்மையா இருக்கணும், எல்லாம் உதட்டளவுல தான் வாழ்க்கையை சொல்லி தர்றோம். இஸ்லாம் சொல்லுது உதட்டளவுல இல்ல, நீ வாழ்ந்து காமிக்கணும். பாப்பா சொல்றாரு பொய் பேசக்கூடாது, அல்லாஹ் பிடிச்சிருவான், உண்மையை பேசணும், சத்தியத்தை பேசணும். ஆனா இவர் போன் எடுத்தோன்னு சொல்றாரு நம்ம வெளியே இருக்கமே அப்படிங்கிறார். அந்த பையன் பாக்குறான், பாப்பா இவ்வளவு நேரம் உண்மையை பேசணும்னு சொன்னாரு, அவரே என்ன அழகா உண்மையை பேசுறாரு, இது விளங்குமா அப்படின்னா? இந்த உண்மை பேசுவதனால் நீங்கள் எந்த விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ள முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் யார் தெரியுமா? அந்த வேத வியாக்கியானம் சொல்லுகிறது, யாருக்கு குர்ஆன் நேர் வழி காட்டும். those who are believed unseen. அழகாக சொல்லுகிறார், யார் ஒருவர் கண்ணுக்கு தெரியாத மறைவை நம்புகிறாரோ, அல்லாஹ் நம்புறது மறைவை தான் நம்புறார். வேதங்களை, நபிமார்களை, கியாமத்தை இதெல்லாம் வரல. கடைசியாக குர்ஆன் சொல்லுகிறது அன்சீன், பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் உங்கள் பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஜகாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரட்டை இங்க சொன்னாங்க. குர்ஆன் சொல்லும், அல்லது மகனே அல்லாஹ் சொல்லுகிறான், படைப்பினமே உனக்கு நான் எதை தந்தேனோ அது எனக்குரியதுன்னு நீ சேர்த்து பாக்கெட்ல வச்சுக்காத, அதை நீ செலவு செய்தால் இன்னும் உனக்கு தருவேன். ஜகாத்துங்கிறது ஒரு பாட்டு தான். ஜகாத்துங்கிறது கடமையாக்கி அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் பணக்கார வாழ பிறந்தவன் அல்லாஹ் சும்மா. நான் ஏற்கனவே சொல்லுவேன், சோபஸ்டிகேட்டட் லைஃப்,
சுகமானது ஒரு வாழ்க்கை. இந்த காலத்தில் உங்களுக்கு எது இந்த உலகத்தில் தேவையோ, உங்க தம்பிக்கு தேவை, உங்களுக்கு அண்ணனுக்கு தேவை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தேவை, ஏற்றபடி எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் அல்லாஹ் இன்னைக்கு கல்யாணத்துல ஓதக்கூடிய 1 மணி வரைக்கும் எடுத்துக்க, 1 மணியோட முடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் இருக்கான், யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் தக்வாலிகள் ஒரு மனிதனை சாதாரணமா என்ன வழி மின்ஹா ஜௌஜஹா, மனித குலமே உங்களை ஓர் ஆத்மாவிலிருந்து படைத்தானே என்ன ரட்சகன. நான் கேட்டேன், ஓர் ஆத்மாவிலிருந்து எப்படி சம்பாதிக்கிறது? நம்மோட வாழ்க்கையை சம்பாதிக்கிறது பேசிட்டு போனாரு எம்எல்ஏ படிக்கிற பையன். அவர் நம்முடைய எப்படி சம்பாதிக்கிறது கிடையாது. நீ உலகம் சொல்லுங்க, விசாராயிலே ஒரே கையில் உட்கார்ந்து பெருமானார் அப்படினா சொல்லுவாங்க, கல்பு இருக்குத்தனமானது. நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கலாம், அல்லது ஊரும் உலகமும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். நீ அதை புடிச்சுக்கிட்டா வாழ்ந்துடலாம்பா. அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி அல்ல. சம்பாதிப்பதற்கு முதல் படி என்ன தெரியுமா? திருக்குறான் சொல்லுகிறது. காசு வேணுமா? காசு வேணுமா? எவ்வளவுல வேணும்? லட்சம் வேணுமா? கோடி வேணுமா? யூகே போனா சம்பாதிச்சிடலாம், யூஎஸ் போனா சம்பாதிச்சிடலாம், பாஸ்போர்ட்ல பேரை மாத்தலாம் சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது நமக்கு வந்துருன்னு அவன் பூரா நிம்மதியா வாழ்ந்துட்டானா? அந்த வீடு அவனுக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்ததா? 4 கோடி ரூபாய் அன்னைக்கு ஒரு நண்பர் வீடு திறப்பு விழா நடத்தினார். அவர் வாழலையே, வேற எவனோ அந்த வீடை கூட்டுறவன் வாழ்ந்துட்டு இருக்கான் 4 கோடி இல்ல. நியமத் அப்படின்னா நம் கொடுக்கப்பட்டதை நாம் அனுபவிப்பது, நம்முடைய வீட்டை நாம் அனுபவிப்பது, நம் காரை நாம் அனுபவிப்பது. வேற ஏதோ வீட்டினுடைய தர்பான் அந்த வாசல் காவலாளி அனுபவிப்பதற்கல்ல வீடு. அப்ப குர்ஆன் சொல்லுகிறது எப்படி சம்பாதிப்பது, சேர்த்து எப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது சம்பாதிப்பதற்கு ஒரு அருமையான வழி எப்படி தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் எதை தந்தானோ நீங்கள் அதை செலவு செய்யுங்க, அது மட்டும்தான் வழி. There is no secondary in Islam. I can challenge it. குர்ஆனும் ஹதீஸில் இருந்தும் இதற்கு மாற்றமான ஒரு வழி இருக்கு, யார் வேண்டாலும் சொல்லலாம். 8 ஆண்டு காலங்கள் குர்ஆனினுடைய மேலையும் கீழையும் வடமும் இடமும் அந்த பூராத்தையும் டிராவல் பண்ணிட்டு தான் இந்த பேச்சை பேசுறேன். குர்ஆன் சொல்லுகிறது, பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை குத்ஸியிலே வருகிறது, யப்ன ஆதம் அன்ஃபிக் இன்ஃபக் அலைக்க, ஆதமுடைய மகனே உனக்கு அல்லாஹ் எதை தந்தானோ நீ அதை செலவு பண்ணு. எப்படி செலவு பண்றது? ஜகாத் கொடுக்கணுங்க, ஆபிச்சர் ஓ முன்னாடிக்கு செலவு பண்ணு, ஓ பிள்ளைக்கு செலவு பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செலவு பண்ணு, ஏத்து வீட்டுக்காரனுக்கு செலவு பண்ணு, யாரு தேவையா இருக்கிறானோ கொடு. இப்ப ஒரு கிரிக்கெட் நடக்குது மேட்ச், ஒருத்தன் பந்து போட்டுக்கிட்டே இருக்கான், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பால் 6 அடிச்சாச்சு, 2வது பால் 6 அடிச்சாச்சு, 3வது 6 போயிடுச்சு, 4வது பார்த்தான் அந்த பேட்ஸ்மேன் பார்க்கறான், இனி தோத்துவோமா என்னமோன்னு பந்த போட்ட உடனே வேகமா புடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். நான் தான் வந்து அடிச்சிட்டல, இனி நான் அடிக்க போறதுல பந்து எனக்கு அப்படின்னா. பக்கத்துல நிக்கிறான், அந்த பந்த போடுறான் நிக்கிறான்டா, கிரிக்கெட் ஆழம் போட மாட்டேன்ல, பந்து எனக்கு. ஏன்னா 3 பால் அடிச்சுட்டு 3 18 ரன் வந்துட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அதுதான் தலையில அடிச்சு பந்த கொடுத்து போல, பந்து இருந்தாதான் ஆட முடியும். இதே வசனத்தை தான் திருக்குறான்ல எல்லாம் சொல்றான், அட காசை கொடுத்தா தாண்டா நான் திரும்ப தருவேன், வந்ததை வாங்கி நல்ல பொட்டியில பூட்டி வச்சுக்கிட்டா நான் எப்படி தருவேன்? 1000 ரூபாய் வேணுமா? நான் 500 ரூபாய் கொடுத்தேன்ல, அதுல இருந்து செலவு பண்ணு, நான் 1000 ரூபாய் தரேன். எல்லாம் கொடுத்து பார்ப்பான். 1000 ரூபாய் கொடுத்தோன்னா அருமையா செலவு பண்றாரு. எல்லாம் பார்த்தான், சூப்பரா செலவு பண்றீங்க, நீயே அடிச்சு ஆடுறான், எங்க ஃபீல்டு திரும்ப அடிச்சு ஆடுறான். 2000 ரூபாய் தரும், 2000 ரூபாய் செலவு பண்றான், 10,000, 10,000 செலவு பண்றான், 20,000, 1 கோடி, 1 கோடி அருமையா செலவு பண்றான், 2 கோடி. சகோதரர்களே, உலகம் சொல்லுகிற அறிவல்ல, இது குர்ஆன் சொல்லுகிற அறிவு. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் கொடுத்ததை செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய ஹஸானால இருந்து வாங்கிக்கிட்டே இருப்பான். இந்த நம்பிக்கை என்றைக்கு இழக்குகிறோமோ அந்த அல்லாஹ் இனி தரமாட்டான்னு நினைச்சா செட்டை பூட்டிடுறான். பெருமானார் அழகாக ஒரு துஆ செய்வார்கள். இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக பெருமானார் ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கி அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உமரி யா மன் லா தராஹுல் உயூன் வலா துகாலித்துஹு ஸுனூன் வலா யஸிஃபுல் வாஸிஃபூன் வலா துகையிருஹுல் ஹவாதிஸ் வலா யக்ஷத் தவாயிர் யஅலமு மதாகிலல் ஜிபால் வ மகாயிலல் பிஹார் வ அதத கத்ரில் அம்தார் வ அதத பலத்தில் அஸ்ஜார் மா அظلم عليه الليل والنهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعد. எல்லாரும் குதுவா ஓதுறாங்க, இது வெளியே குடியார போறாங்க, இதெல்லாம் துவான்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. துவான்னு இவர் பாட்டு 1.5 மணி நேரம் ஓதுறாரு. பெருமானார் ஒரு துவா செஞ்சாங்க, நீங்க 30 வயசுல இந்த துவாவை கேட்டா அல்லாஹ் 70 வயசுல உங்களுக்கு ஒண்ணு தருவான்னு.
30 வயசுல என்ன துவானா, யா அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கை என்னுடைய கடைசி காலத்தை எனக்கு சங்கையானதாக ஆக்கி தருவாய். ரிஸ்க் எப்படி இருக்கணும்னா, நான் மௌத்தா போற நேரத்துல பல கோடி ரூபாய் கையில் இருக்கணும், நல்ல சும்மா ஜம்முன்னு ஆரோக்கியத்தோட இருக்கணும், என் பிள்ளைகள் கொண்டாடி எல்லாமே பக்கத்துல இருக்கணும், நல்லா வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு போகும்போது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்லணும், நான் நல்லா வாழ்ந்துட்டேன், என் சொத்து இருக்கு. மாடுல்லான்னு சொன்னார்ல, அல்லாஹ் சொன்னான், ஒருத்தன் மௌத்தா போன பின்னாடி அவன் சொத்து அல்ல, அல்லாஹ்வின் சொத்து. அதனால அல்லாஹ் பங்கு வைக்கிறான். அத்தா மௌத்தா போயிட்டா பையன் நான் வீட்டை எடுத்துக்கணும் சொல்ல முடியாது. இஸ்லாம் சொல்லும் அல்லாஹ் சொத்தாயிரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்தும் அல்லாஹ்வினுடைய சொத்தா, நம்ம சொத்துலாம் கிடையாது. அல்லாஹ் உடனே பங்கு வைக்கிறான். பையனுக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 பங்கு. இந்த பங்கை யார் வைக்கிறது? அல்லாஹ். அப்ப இந்த துஆல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் என் கடைசி நேரம் பணத்தோடு இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், செல்வத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், அன்னைக்கு ஒருத்தர் கார்ல போறாரு, BMW பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு சொல்றாரு, நம்ம மாமா தான் அவங்க, அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும், கார்ல போறவருக்கு, நம்ம மாமா தான் அவங்க. BMW போனா உன்னை பார்த்து மாமாம்பான், மச்சாம்பான், உன்கிட்ட பசை இருக்கிறது வரையும். இங்க ஒண்ணு இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, நீ பைத்தியார மாதிரி தெரிஞ்சன்னா உன் பையனே சொல்லுவான், தெரியலையா அவங்க யாருன்னு தெரியலையா, காக்கா எங்க இருக்கா, காக்கா எங்க யாருன்னு தெரியலையம்மா, அவன் பெத்த புள்ள சொல்லுவான். அதனால ரசூலுல்லாஹ் கேட்டா, 30 வயசுல கேளு, யா அல்லாஹ் மௌத்தா போகும்போது சும்மா ஜெகஜோதியா வாழணும், எல்லார்ட்டையும் டாட்டா சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதற்கு பேர் சோஃபஸ்டிகேட்டட் லைஃப். நீங்கள் சுகமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை செலவு செய்து நீங்களும் வெற்றி பெற்று உங்க குடும்பத்தார் எல்லாரும் கூட வாழ்றவங்க தானே, மொத்தமாக வெற்றியோடு நீங்கள் நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வை சந்திக்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் the successful life. பற்கடிப்புகளோடு அங்கலாய்ப்புகளோடு ஏன் இருக்கே, நான் ஏன் இன்னும் மௌத்தா போல, என்ன ஏன் ஐசியூல அல்லாஹ் இப்படி போட்டு சீக்கிரம், இதற்கு பேர் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை அல்ல, அது குர்ஆன் வாழ்க்கை அல்ல, அது ஹதீஸ் வாழ்க்கை அல்ல, அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையாகவும் இருக்குமான்னு தெரியாது. அல்லாஹ் அறிகிற வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் இந்த இனிய நேரத்தில், இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில், இந்த பள்ளி திறக்கிற நேரத்தில், ஒரு அருமையான சுன்னத்து நிறைவேறி ஒரு திருமணம் முடிந்த இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இங்கே யாரெல்லாம் குழுமி இருக்கிறோமோ நம் அத்துணை பேர்களுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து, எந்த வாழ்க்கையை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறதோ, சுக வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுகிறதோ, அந்த வாழ்க்கையை எதை பத்தியும் கவலைப்படாம தரப்பட்டதை செலவு செய்து வாழுகிற ஒரு குர்ஆனிய மக்களாக, ஹதீஸை பின்பற்றுகிற மக்களாக அல்லாஹ் நம்மையும் இங்கே வந்திருப்பவர்களையும் வராதிருப்பவர்களையும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு அறிவை தந்து அது போன்று வாழுகிற மக்களாக நம் அத்துணை பேரையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இப்ப ஜும்மாவினுடைய உரை உள்ள நடக்கும். நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்தோம்னா, வழக்கமாக நண்பகல் 4 ரக்காத்து தொழுகிறோம். சாதாரண நாட்களில் 4 ரக்காத்து தொழுகின்ற நாம் சங்கை மிகுந்த வெள்ளிக்கிழமையில் இரட்டிப்பாக அல்லவா தொழ வேண்டும். சிறப்பான வெள்ளிக்கிழமை 8 கூட்டாமல் 4 2 சுருக்குவது ஏன்? இந்த கேள்விக்கு விடைதான் ஜும்மா ஹுத்பாவுக்கு முந்தைய சொற்பொழிவு பயான். அதாவது ஃபர்லான 2 ரக்காத்து தொழுகையுடைய ஸ்தானம் ஹத்தீப் ஓதக்கூடிய ஹுத்பா எடுத்துக் கொள்கிறது. வழக்கமாக நண்பகல் 4 தொழுகிறோம் என்றால் வெள்ளிக்கிழமையில் 2 சுருக்க என்ன காரணம்? 2 ரக்காத்து ஃபர்து எங்கே போய்விட்டது என்றால் அந்த இடத்தை ஹத்தீபுடைய காலையா கௌமித்தபி முர்சலீனத்தபி மல்லா யஸ்அலுக்கும் அஜரம் முஹத்ததுன் وما لي لا أعبد الذي فطرني بإليه ترجعون أتخذ من دون آلهة يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني ذل في ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي واجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتي من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخذنا واحدة تأخذ وهم يظلمون فلا يستطيعون التوسعة ولا إلى أهله يرجعون
ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. قالوا يا ويلنا من بعثنا من مركزنا هذا ما وعد الرحمن وصدق المرسل إن كانت إلا صيحة واحدة فداهم جميع لنا محضرا فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواج في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتاز اليوم أيها المجرمون على ما أهديكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين من اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها الأمر بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد عليهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على عينيهم فاستبق الصراط ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا بهم ولا يرجون ومن يعمل يعتزوا بالخلق وما علمنا بشر إن هو إلا ذكر الله مبين لينذر من كان أيما يقول الكافرين أولم يروا أنا خلقنا لهم பிரியாணி தப்பு أولم الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين السلام